இந்த தேர்தலில் வென்று வந்த அதிபர் அனுரா திசாநாயக்க அறிவிச்சிருக்கிறார். நீங்கள் சுதந்திரமாக உங்கள் மாவீரர் தினத்தை கொண்டாடி அழலாம். இவ்வளவு காலம் போராடி 50,000த்திற்கும் மேற்பட்ட மாவீரர்கள் உயிரீகம் செய்து பல லட்சக்கணக்கான மக்கள் பலியாகி வீரஞ்செறிந்த ஒரு விடுதலைக்கான போரை செய்து நாம் பெற்ற சுதந்திரம், என் அன்பு சொந்தங்களே, சுதந்திரமாக அழலாம். இந்த துயரத்தை துடைக்க மான தமிழ் பிள்ளைகள் எழ வேண்டும் என்பதை இதய சுவற்றில் எழுதி வைக்கணும். இத்தனை கொடி இருக்கும்போது தலைவன் எதற்கடா புலிக்கொடியை தூக்கினான்? தமிழன் பரம்பரை கொடியை பாருட. பாண்டியன் நம் பாட்டன் பாண்டியனின் கொடியை பார். மீன் அப்படி துள்ளும், அப்படி பாயும், பாய்ச்சலில் இருக்கு. சேர பாட்டனின் கொடியை பார், வில் அம்பு பாய்ச்சலில் இருக்கு. சோழ பாட்டனின் கொடியை பார், புலி பாயும். மூவேந்தர்களின் கொடி பாய்ச்சலில் இருக்கு. மத்தவன் மாதிரி பன்னி நாய் ஒட்டகன் நரிய தூக்கிட்டு வந்தது இல்லடா. அந்த கொடியவே தமிழ் தேச கொடியாக ஏந்தி பிள்ளைகள் இந்த நிலத்தில் பிடிப்போம். தடை அத உடை. ஒருவர் 10ஆவும் 10 100ஆவும் பகைவர் நடுங்கும் படையாவும். படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. அவன் காட்டுக்குள் பற்ற வைத்த நெருப்பு பரவி எரிகிறது உலகம் எங்கும். விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது. இங்கே விதைத்தவனும் விழித்துக் கொண்டிருக்கிறான், விதைகளும் விழித்துக் கொண்டிருக்கிறது. ஒற்றை மகன் 36 லட்சமாக முடியும் என்றால் 36 லட்சம் எத்தனை கோடியாக முடியும் என்பதை எண்ணரும் தமிழ் சொந்தங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.